சோலோ லிவிங்கோட நெக்ஸ்ட் சீசன்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 சீசன் இருக்கு. அதாவது நம்ம போட்டது 2, 3 தான். ஸோ யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. இது சீசன் 4 ஓகேவா? வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லிவிங்கோட சீசன் 4 எபிசோட் 1ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடா இது ஒரு மார்க்கமாக இருக்கு. சரி, நான் எவ்வளோ நேரம் தூங்குனேன்? சார், நீங்கள் 23 மணி நேரம் 46 நிமிஷம் தூங்குனீங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி 24 மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். பட் அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கம்மியாக தூங்கிருக்கீங்க. சரி, இந்தாங்க நீங்கள் கேட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான். இதில் இந்த வேர்ல்டுல 8 நாள் ஸ்லீப்லேருந்து எந்திரிச்சவங்களோட ரிப்போர்ட் இருக்குது. இதை கொஞ்சம் பாருங்க அப்படிம்பா. யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்வோட அம்மா தான். அதாவது இந்த வேர்ல்டுலேயே ஓகேவா, இந்த வேர்ல்டுலேயே ஜின்வோட அம்மா மட்டும்தான் இந்த நோயிலேருந்து குணமடிச்சிருக்காங்க. எது இட்டர்ஸ்லம்லேருந்து குணமாயிட்டாளா? எனக்கு புரியுது. என்னவா இருக்கும்? வேற ஏதாச்சும் டெவலப்மெண்ட் ஏதாச்சும் இருக்கணும், அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே சமயம் இவனை பார்க்கறதுக்காக புதுசா ஒரு கேரக்டர் என்டர் ஆகும். ஜெயண்ட் என்ன பண்ணுவானா, யூரியா ஆர்லவ அப்படியே வாயில போட்டு மென்னு தின்றுவான். லிட்ரலா தின்றுவான். இந்த பொடி கேனெல்லாம் வெடிக்க, இந்த பொடி இவங்க உதைக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடமே பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த மான்ஸ்டர்ஸ் இது எதுவுமே பண்ணாது. இந்த கேனெல்லாம் ஒரே ஃபீட்டு கிடையாது. எல்லாமே போங்கடா, எல்லாம் சுத்தி அடிங்கடா அப்படின்னு சொல்லி இவன் கத்துவானா. இவன் என்ன நினைப்பானா, இவனோட கண்ணை அட்டாக் பண்ணிட்டா போதும், எப்படியாச்சும் காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கண்ணில் அடிக்க போவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்துவானா. அவ்வளோதான், வந்தீங்க 10 அடி பின்னாடி தள்ளி போய் விழுந்துருவானுங்க. இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, அதோட ரொம்ப பெருசாவும் இருக்குது. சொல்ல போனா இந்த மான்ஸ்டர் ரொம்ப பயங்கரமா இருக்குதுன்னு சொல்றப்பயே இது எல்லாத்தையுமே யார் பார்த்துட்டு இருப்பானா, ஹெலிகாப்டர் மூலியமா வேர்ல்டு வைட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த ஆர்கிடெக்ட் காட்டுறது உண்மையா இருந்துச்சுன்னா ஜேஜே ஐஸ்லாண்ட் ரைடோட இது ரொம்ப பயங்கரமான ஒரு ரைடா இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது சீக்கிரமா போயாகணுமான்னு சொல்றப்ப, போகாத, இல்லைண்ணா நீ போகாத. என்னம்மா சொல்ற? எல்லா தடவையும் நீ தானே சொல்ற, இந்த தடவை அப்படி கிடையாது, பட் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி, நான் எங்கேயும் போகல, நான் ரொம்ப நேரம் வேலை பார்த்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், சும்மா பார்க்குக்கு மட்டும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குக்கு போவான். இவன் ரொம்ப யோசிப்பான். என்ன மேட்டர்னா, இவன் தங்கச்சி ஏன் இப்படி இருக்கா, இந்த ட்ராமாலேருந்து வெளில வரலையோன்னு சொல்லிட்டு பீரோவை கூப்பிட்டு கேட்பான். என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறப்ப, உங்கள் தங்கச்சி பெருசாக ஒன்றும் பண்ணல, அவள் ரொம்ப தூங்கிட்டு தான் இருந்தா, மற்றபடி ஒன்றும் பண்ணல அப்படிம்பா. ஸோ இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும், அந்த ட்ராமாலேருந்து இன்னும் வெளியிலேயே வரலை அப்படிங்கிறது இப்போ தான் தெரியவே வரும். ஸோ இப்படியே விட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருப்பான். இப்படியே அவன் நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கார் வரும். நீங்கள் எதுக்கு இங்கே வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சேர்மன் மிங்ஹான், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஜின்வோ. யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஹெட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கை நீட்டுவான். அதாவது பிளாங்க் செக்கை நீட்டுவான். காசை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எஸ் ரேங்க் சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, பட் இது என்னோட கிராட்டிடியூட எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருப்பான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா இவன் என்னடா இவன் பிளாங்க் செக்கை நீட்டுறான், ஒருவேளை கில்டு எதுவும் இன்வைட் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கும் உங்கள் அம்மா மாதிரி இல்னஸ் இருக்குன்னு சொன்னோன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருவோம். எது, இதை பற்றி பப்ளிக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, என்னோட 3 செக்ரட்டரிக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற யாருக்கு தெரியாது. அப்படின்னா 5 பேருன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக சொன்னீங்களே, எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன இருந்தாலும் நான் நிறைய ட்ரீட்மெண்ட்ல யோசிச்சு பார்த்தேன், நிறைய ரிசர்ச் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பண்ணேன். பட் நான் எல்லாத்துலேயும் கண்டுபிடிச்சது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் இந்த எட்டர்னல் ஸ்லம்ப்லேருந்து தப்பிச்சிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, உங்களோட அம்மா தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அது எனக்கும் பண்ணலாம், இது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும், நான் எப்பயும் மறக்க மாட்டேன் அப்படிமா. இன்னைக்கு எனக்கு 2 சாய்ஸ் வந்திருக்கு, இதில் ஏதாச்சும் ஒன்று நான் சூஸ் பண்ணி ஆகணும். இது ரொம்பவே மோசம். இங்கே எரியிற பில்டிங்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஹெல்லில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹியூமனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு போல இருக்கே அப்படிங்கிற மட்டும் இவங்களும் கதறிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இந்த ஜெயன்ஸ் யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டேங்குதுங்க. அதாவது இந்த சின்னதாக இருக்கானுங்களா மனுஷங்க, அவங்கள அட்டாக் பண்ண மாட்டேங்குதுங்க. அது சைஸ்ல எவனாச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்குங்களாம். ஒருவேளை நீங்களா போய் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா இது அட்டாக்லாம் பண்ண மாட்டேங்குது, அப்படியே பிடிச்சி முழுகிருது, லிட்டரலா தின்றுது. 10வது குறைக்கு அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பெருசா வந்து சீல்டை உடைச்சான்ல, அவன் குத்த வச்சு உட்காந்துட்டு இருப்பான். அவன் உட்காந்துருக்க இடத்த பார்த்தீங்களா? கேஸ் லிட்டரலா 2 பில்டிங்கை பொழந்து அதைச்சாரா யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி இருக்கிறப்ப இவன் என்ன பண்றான், ஒருவேளை அந்த கேட்டை ஹோல்ட் பண்றானா இல்லைன்னா யாருக்காச்சும் வெயிட் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும்.
இல்ல நீ சொல்றது எதுவுமே மேட்டர் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே எனக்கு ப்ரோக்ராம் மட்டும் ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு மெக்கானிசம் ஒரு என்பிசி மட்டும் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஒரு 31 ஜெயின்ஸ் வந்தானுங்க, அதுல 2 பேரை மட்டும் தான் இது வரைக்குமே கொண்டிருக்கோம். பட் இப்பயே 2 நாளுக்கு மேல ஆச்சு. இப்போதைக்கு என்னன்னா டஞ்சன் பிரேக் ஆகி ஒரு 2 நாளைக்கு மேலே ஆயிருச்சு. பட் இத்தனை நாளாவே இவங்க வெறும் 2 ஜெயின்ஸ் தான் வச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 31 ஜெயின்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கானுங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? 29 ஜெயின்ஸ் சுத்திட்டு இருக்கானுங்கன்னு அர்த்தம். என்ன நீங்க ஜப்பானுக்கு போறீங்களா? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க கேள்விப்பட்டீங்களா? இது ஜேஜோட பெரிய ஸ்கேல்ல இருக்குது. இது ரொம்ப பயங்கரமான ஒரு இடம். அங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இங்க பாருப்பா, நான் இதை மட்டும் பண்ணேன்னா ஆர்ஜின் கில்டெல்லாம் வேர்ல்டு வைட்ல ஃபேமஸ் ஆயிரும். என்ன சொல்ற? இல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஜின்னுவா அதாவது நம்ம தம்பி பையன் என் மேல ரொம்ப நல்ல நம்பிக்கை வச்சிருக்கான். அப்படி இருக்கிறப்ப எந்த ரைடுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த ரைடுக்கு போகுவான்னு கேட்டதுக்கே இவன் ரொம்ப ஷாக் ஆகுறானே, என்ன பண்றதுன்னு சொல்றப்ப சரிண்ணே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நானும் உங்க கூட வரேன். ஏய் என்னடா சொல்ற? ரெட் கேட்டா இருக்கட்டும், ஜேஜோவா இருக்கட்டும், டபுள் டஞ்சனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க போனீங்க, நானும் கூட வந்தேன். பட் எல்லாத்துல நீங்க மட்டும் தான் பேப்பர்ல இருக்கீங்க, நான் கூட இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கதற ஆரம்பிச்சிருவான். இங்க பாருங்க, எல்லாத்துலயும் பாருங்க, உங்க ஃபேஸ் தான் இருக்கு, டஞ்சன் ஃபேஸ் இருக்கு, என் ஃபேஸ் எங்க? இந்த தடவையாச்சும் நான் ஜப்பானுக்கு வரப்ப என்னோட மூஞ்சி பேப்பர்ல வந்தே ஆகணும், அதை நான் மாத்தியே காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா இருப்பான். டேய் சரிடா இப்போதைக்கு எங்கேயும் போல. பட் எனக்கு ஒரே ஒரு மாட்டம் தெரியணும், எதுக்காக நீ இவ்வளவு நம்புற? என்னண்ணா இப்படி கேட்டுப்பட்டீங்க? நீங்க உயிரோட இருக்கிறவரை, அதாவது நீங்க சேஃபா இருக்கிறவரை, நான் சேஃப் தான், நீங்க என்னைய பார்த்துப்பீங்க, எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நல்லா சொன்னடா டே. இங்க பாரு, நான் சும்மா தான் சொன்னேன், நான் இப்போதைக்கு ஜப்பான்ல போற ஐடியால இல்ல, பாப்போம் கொஞ்சம் மோசமாச்சுன்னா நம்ம போய்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டு போக ஆரம்பிச்சிருவான். எனக்கு ஒன்று மட்டும் நல்லாவே புரியுது, என்னோட பவர்ஃபுல்லாக இந்த உலகத்தில் இருக்க தான் போகிறானுங்க. ஏன்னா அந்த ஆர்கிட்ட ஒரே ஒரு சொடக்கில் என்னோட சோல்ஜர் எல்லாமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூலே கிரியேட் பண்ணா, இது எல்லாமே அவன் என்னோட லெவல் 100ல் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறப்ப இந்த வேர்ல்டில் என்னோட ஸ்ட்ராங்கராக நிறைய பேர் இருக்க தான் செய்கிறானுங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த உலகம் அப்படி ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நான் போய் நின்னா ஒரு பிரச்சனை தீர்ந்ததுலாம் கிடையாது, அது என்னோட முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். வீட்டுக்கு வண்டியாப்பா சாப்பிட வரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கூப்பிடுவாங்க. பட் இவன் என்ன திங்கிங்ல இருப்பான்னா, அவன் தம்பி பையனோட அப்பா வந்தார்ல அந்த திங்கிங்ல இருப்பான். என்ன மேட்டர்னா, இல்லைங்க இதனால ஏத்துக்க முடியாது. இது என்ன சொல்றீங்க ஜின்வு, உங்க அம்மா நீங்க ரெக்கவரி பண்ணலையா? இல்லங்க நீ சொல்றதுல லாஜிக்கே இல்லை. ஏன்னா எனக்கு மட்டும் அந்த மெத்தட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை நான் அந்த வேர்ல்டு வைட்ல கொடுத்து நல்லா காசு பார்த்துருக்க மாட்டேனா, நான் எதுக்கு இந்த ரைடு அது இதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறேன். ஸோ நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிருவான். பட் இவன் மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்னா, இது தம்பி பையனோட அப்பா. பட் என்னதான் தம்பி பையனோட அப்பா இருந்தாலுமே இவன் பொய் சொல்றானா இல்ல ஏமாத்த பாக்குறானா இல்ல உண்மையிலே இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது ஜின்வு கன்ஃபார்மா தெரியாது. ரெண்டாவது, அதாவது இந்த ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃப் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்குது. ஒரு 3 தான் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அவங்க அம்மா கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டான். ஸோ மிச்சம் 2 தான் இருக்குது. அதை நான் ரொம்ப லிமிட்டா தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப பார்த்து பாதுகாக்கணும். நான் பாட்டு லூசுத்தனமா எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாவே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். பட் என்னதான் அவர் பேசின ஆஃபர் எனக்கு பிடிக்கலனாலுமே இதை நான் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மட்டும் ஒரு தாட்டுமே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். ஆமா நான் போறேன், எனக்கு தெரியும் என்னோட ஸ்ட்ராங்கரா நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கானுங்க, அதனால நான் ஸ்ட்ராங்கரா மாறாம இருக்க மாட்டேன். என்னதான் அவங்க என்னோட ஸ்ட்ராங்கரா இருந்தாலுமே நான் ஸ்ட்ராங்கரா மாறுற வரைக்குமே நான் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன், நான் க்ரோ ஆகுற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஜின்வு உனக்கு தெரியுமா உங்க அப்பா ஒரு ஃபயர் ஃபைட்டர் இருக்கிறப்ப இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கப்பதான் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசுவாரு. நான் அங்க போய் அதை காப்பாற்ற போறேன், இங்க போய் இதை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு முக்கியமான முடிவுகள் அப்பதான் எடுப்பாரு. வேற ஒண்ணும் இல்ல, நீ உங்க அப்பா மாதிரியே இருக்கடா. உள்ளார அவங்க தங்கச்சி இருக்கால, அவ அப்படியே நடுங்கிக்கிட்டு இருப்பா. சொல்லிட்டலாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிறிஸ்டல் கிளியரா பார்க்கலாம். நீ தூங்கிட்டியா? நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா? இல்ல நீ போறியா? நான் தூங்கணும். இங்க பாருமா, எனக்கு தெரியும் நீ ஆல்மோஸ்ட் இப்போ செத்துருப்ப, எனக்கு தெரியும். நான் பாத்தியா, நான் ஈராங்கா இருக்கிறப்பயும் சரி இப்பயும் சரி பல இடத்துல செத்து போக பார்த்துருக்கேன். லிட்டரலா பார்த்தோம்னா எனக்கு கொல்றதுக்கு நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு தடவை நான் சாகர விளிம்புக்கெல்லாம் போவேன். பட் எந்த தடவையும் எப்பயுமே நான் செத்தது கிடையாது. அதே மாதிரி தான் நான் இந்த தடவையும் வந்துடுவேன், கவலைப்படாத நான் வந்துடுவேன்னு சொல்றப்ப அவ கண்ணிலேருந்து தாரையா தண்ணி வந்துட்டு இருக்கோம். இல்ல நீ போகாத, எப்படி இருந்தாலும் நீ போகதான் போற. ஆமா நான் போக தான் போறேன், கவலைப்படாத நான் கூட சீக்கிரம் வந்துடுவேன். அண்ட் நான் எங்க இருந்தாலுமே உன் கூட இருக்கிற மாதிரி தான், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவன் ஜப்பானுக்கு போற விஷயம் வேர்ல்டு வைடா ஃபேமஸ் ஆகும், பிகாஸ் டெலிகாஸ்ட் பண்ணி விட்டுருவானுங்க. இந்த போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இவன் ஜப்பான் ஏர்போர்ட்லயும் இறங்கிடுவான். இறங்கி இப்படி நிக்கிறப்ப அந்த போட்டு ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. இவன் கொஞ்சம் கேஷுவலா இருப்பான், நம்ம தம்பி பையன் ரொம்ப சீரியஸா இருப்பான். இப்ப என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்றதோட இந்த ஆர்ஜின் கில்டு இப்ப வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆக போகுது.
இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். லவ் யூ ஸோ மச்.